சார், கல்வி பெருசா செல்வம் பெருசா? உங்க பாக்கெட்ல ஒரு 10 பைசாவாச்சும் இருக்கா? 100 ரூபாயே இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சார், கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இல்லனா நானும் திருப்பி கேட்ப தாங்க மாட்டீங்க. பாத்தியா, காசு இருக்கான்னு கேட்ட அப்ப வராத கோவம் அறிவு இருக்கான்னு கேட்டது வந்துச்சா? இப்ப சொல்லுங்க, பணம் பெருசா அறிவு பெருசா? உங்க கம்பெனியோட பேர் என்னங்க சார்? அது வாங்க, வாழைப்பழம். என்ன சார், வாழைப்பழம் பேர் வச்சிருக்கீங்க? ஏன் வெளிநாட்டுக்கார ஆப்பிள்னு பேர் வச்சிருக்கான், அதை மட்டும் நம்பர் 1 கம்பெனியா ஏத்துக்கிறீங்க? நான் நம்ம நாட்டு பழுத்து பேரை வச்சா உங்களுக்கு சிரிப்பு வருதா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவனை கேட்டாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருன்னு அட்வைஸ் பண்றான். சரியாதானப்பா சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கடனும் கஷ்டம்தான். இதை வச்சுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன தங்கம், எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு போய் காய்கறிகள் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேனுங்க. எங்க காலத்துல 50 ரூபாய் இருந்தாலே பை நிறைய காய்கறிகளை அள்ளின்னு வருவோம். இப்பெல்லாம் முடியாது, எல்லா கடையிலும் சிசிடிவி வச்சுட்டாங்க. என்கிட்ட என்னமோ கேட்க வரீங்க, என்னன்னு சொல்லுங்க. நாங்க 7 பேர் ஒரே கொடையை பிடிச்சிட்டு நடந்து போனோம், யாருமே நனையல. அது எப்படி தங்கம்? அப்பதான் மழையே பெய்யலையே. என்ன தங்கம், தலதறிக்க ஓடி வரீங்க? அம்மா ரொம்ப ஆங்கிரியா இருக்காங்க, வாங்க ஓடிடலாம். அச்சச்சோ, அப்படி என்ன தங்கமாச்சு? அம்மா புயல் வரப்போதுன்னு அவசரத்துக்கு அத்தியாவசிய சாமான் வாங்கிட்டு வர சச்சினாங்க. தேவையான சாமான் அம்மாக்கு வாங்கி கொடுத்தீங்களா தங்கம்? அதாங்க, இல்ல நான் போய் பஜ்ஜிக்கும் போண்டாக்கும் மாவு வாங்கி வந்துட்டேனுங்க. அச்சச்சோ, என்ன தங்கம் இப்படி பண்ணிட்டீங்க? அதுக்கு தான் அம்மா ஆங்கிரியா துரத்துறாங்க, வாங்க ஓடிடலாம்.